மூஞ்சில் எப்படி கிளார் அடிக்குது பார்த்தியா பாப்பா? சூரியன் மண்டையை பொழக்குது. இதுலேயே நடந்து போனால் நான் வாமிட் பண்ணிடுவேன். தலைவலி வந்தேன் எனக்கு. நான் மூஞ்சா காட்ட என்ன தீவிரவாதியா நீ? மூஞ்சா காட்டாம கையை காட்டுற. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ கொல்லைக்கு கிளம்பிட்டோம். இதுக்காக தான் ஊருக்கு வந்ததே. ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த ஊருக்கு கிளம்புறத. அப்படியே மறுநாள் எல்லோரும் பல்ல விளக்கிட்டு இன்னும் காலை சாப்பாடே சாப்பிடல. அப்படியே கிளம்பிட்டோம் கொல்லைக்கு. நாங்கள் 4 பேர் தான் போகிறோம். தம்பி வந்து ஸ்கூட்டியில் போயிட்டான். இப்போ அந்த ஸ்கூட்டி எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்தால் நாங்களும் அதில் போயிடுவோம். பானை இருக்கா? என்ன எடுப்பாங்க இதில்? அண்ணா பானை எடுத்துகிட்டு போயிட்டாரு போல. கல்லா? இதான் எங்கள் ஊருக்கு கல் எடுக்கிற பனைமரம். ஏணி போட்டு வச்சுருக்காங்க. மல்லாட்டை கொடிலாம் சுட்டி வச்சுருக்காங்க பாருங்க. பானை தூக்கிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். காலையிலே விடியற் காலையில் வந்தால் கல் கிடைக்கும். வேணுன்னா வாங்க. வேணா வாங்க. சிந்து பேரை சொல்லி வாங்கிக்கிங்க. காட்டாத சிந்து இது மூஞ்சியே காட்டாது. இப்படிதான் இருக்கும். அப்புறம் எல்லாம் கேட்பாங்க, அந்த பச்சை கலர் ஷால் போட்டுக்க அந்த பொண்ணு ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க. ஆமாம் ஆமாம், ரிவீல் பண்ணுங்க அக்கான்னு கேட்பாங்க. வீடு யாராவது பார்த்தா தானே கேட்கறதுக்கு. கண்டிப்பாக நிஷா கேட்கும். சரி, ஒரு பாட்டுக்கு பாடு. என்னதான் பாட்டு பாடுங்க? ஏதாவது ஒரு பாட்டு பாடு. கொல்லையில் போய் பாடுறாங்க. சரி, இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது பாட்டெல்லாம் ஒரு டைம் கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு கேட்க தோணும். அதுக்குன்னு ஏன் வீடியோவை பார்ப்பீங்க? கொல்லையில் போய் பார்ப்போம். அடுத்தது வந்துட்டான் பிக்கப் பண்ணுறதுக்கு. நேராக போயிடுவான். சீக்கிரம் கூட்டிட்டு வா. எப்படி ஓட்டுறான் பாருங்க வண்டி. போய் கேள்வி நிற்கிங்களா? ரெண்டும் போயிருக்கோங்களா? சரி, ரோஸ்லாம் சேர்க்க தடி தடியாக போகும். சரி, அந்த 2 கேள்வி நிற்குமா? நடந்து போயிருக்கோமா? நிற்குங்க. போங்க. சரிவா, அப்படியே நம்மளும் நடந்து போயிட்டே இருக்கோம். நம்மளுக்கு தான் நீ என்னன்னு இருக்கோம். அதை 2ம் போட்டோம். முன்னாடி போய் உக்காந்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாளுங்க 2 கேள்வியும். வண்டியில் அப்புறம் எதுக்கு போனாலுங்கன்னு தெரில. நாங்கள் வர வரைக்கும் உட்காந்து போகலாம். வெயிலாக அதனால் வண்டியில் போயிட்டாருங்க. இதுதான் எங்கள் ஊர் கொல்லை. முந்திரி கொல்லை எல்லாம் பாருங்கள். முந்திரி தான் எல்லாமே. மல்லாட்டையும் போடுவாங்க, வெட்டி வேர் போடுவாங்க. இதெல்லாம் என்ன போட்டுருவாங்க சொன்னீங்களா? கறிக்கறியாக கிடக்கு. வெட்டி வேர். இல்லை, வெட்டி வேர் போட்டு அதை கொளுத்திடுவாங்க. கொளுத்திட்டு அந்த கறியெல்லாம் பொறுக்கி போட்டாங்க. வெட்டி வேர் எடுத்து வச்சுருக்கேன் அம்மா, எனக்கு தரேன்னு. அது சனம் வச்சு பொறுக்குனாங்க. இப்போ இதை வீடியோ ஆன் பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும் ஷாலை. வீடியோ ஆன் பண்ணலன்னா ஷாலை மூஞ்சில் இருக்காது. அது மூஞ்சை பார்த்தா பயந்துருவீங்க. அதனால தான் அது மூஞ்சை காமிக்க மாட்டேங்குது. அது வரைக்கும் நல்லது, உங்களுக்கு பார்க்காதீங்க. டெய்லி இந்த டைமுக்கு தான் வருவீங்களா? உட்காந்துருக்கேன் வந்து கேள்வி ரீல்ஸ் பார்த்துட்டு. இதுதான் எங்கள் ஊர் பாலைவனம். பார்த்துங்க எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் மண். எங்கள் ஊர் பாலைவனத்தில் நிறைய செடி கொடி ஆடு மாடுலாம் இருக்கும். எங்கள் கடல் இருக்குதா பேசப்படுறாங்க. அது உண்மையாக பயணம் எங்களுக்கு தெரியாது. அதனால தான் இவ்வளோ மண் இருக்குன்னு நாங்களும் நம்புகிறோம். இந்த பாலைவனத்தில் மக்கள்லாம் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே 2 பேர் போகிறாங்க பாருங்கள். காக்கா குருவி எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இதை போய் பாலைவனம்னு சொல்கிறாங்க. செடி பிடுங்குறாம நித்தீஷு. ஓ, இதெல்லாம் உங்கள் யூனிஃபார்மா? அழு வச்சாங்களா? அவன் தான் வண்டி எடுத்து வந்தான். தம்பி, அம்மா காணும் நழுவுனியா? அதான் ஆயா இருக்குல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? கோவிட்ட சொல்ல சொன்ன நீ ஏண்டி வந்த? யாரு அழுவுனாடாவா? இவன் என்ன பண்ணான்? ஏன்டா சீனுங்கண்ணா? ஏன்னா தம்பி பயமாச்சா? நிலாவும் லோகித்தும் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க அண்ணனுக்கு. செடி பிடுங்குறாங்க பாருங்க. செடி பிடுங்கன்னா அவனு செடி கூடயே பேக் அடிக்கிறான். செடி பிடுங்குறானா வெய்ய அடிக்குதுன்னு இப்போ தான் திட்டினான். அப்புறம் என்னன்னு தெரியல, போய் பிடிங்கிட்டு இருக்கான். அக்கா போய்ட்டுன்னு கூட அவங்க அக்கா செஞ்சால் அவனும் செய்வான். ஒரு செடியை பிடிங்கி போய் போட்டு வந்தேன். எப்போ டயர்டாயிட பாப்பா பிடிங்க. பாப்பா பிடிங்க, அங்கேயே போடு பாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து நடந்து வந்துட்டு இருக்கீங்க 2 பேரும். வானம் எவ்வளோ அழகாக இருக்கின்றது. எப்படி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படி இயற்கையா? தாயே இல்லை அதெல்லாம். இது என்ன தோசை என்னென்னமோ போட்டு அரைச்சாங்க நேற்று எங்கள் அம்மா சொன்னாங்க. என்னன்னு கேட்டு சொல்கிறேன் வீடியோவில். கொலையில் மலாடாயிரவங்க சாப்பாடு தராங்க.
இதுக்கு முன்னாடி தான் மல்லாட்டை கொள்ளை யாருக்கும் சாப்பாடு போடுற அந்த பழக்கமே இல்லை. இப்போ தான் மல்லாட்டை கொள்ளை எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தம்பியே தம்பியே நீ ஏன் செடி பிடுங்குற இல்லைன்னு கேட்குறாங்க ஆயா. கேள்வி தான் கூப்பிடுவாங்க உங்களை. சண்டை தான் ரெண்டுத்துக்கும் வரும். அவங்க 2 பேரும் சாப்பிட்டு தான் பிடுங்குறாங்க. புளியோல விட்டு நான் சாப்பிட்றேன்னு யாரோ கமெண்ட்ல திட்டாதீங்க. உங்கள் வீடியோ வியூஸே போகாத கமெண்ட் வேறு பண்ணுவாங்களான்னு கேட்குது வந்து பக்கத்தில். மைண்ட் வைஸ் கேட்டுருச்சு. கொல்லையில் வெயிலில் வந்தான் ஒரு 2-3 வாட்டி முகேஷ். அதில் இப்படி ஆயிட்டான் என்னன்னு தெரியல. பாருங்க நல்லா தான் இருந்தது புள்ள. என்ன வந்துச்சுன்னு தெரியல. கிட்ட வந்ததும் காட்டுறேன். இன்னும் எங்கள் ஊர் பாலைவனத்தில் மல்லாட்டை செடி பிடுங்குறாங்க. யார் யாரெல்லாம் வரீங்க வந்து பிடுங்குங்க. ஆளே இல்லை. பாருங்க அவங்க மல்லாட்டை செடி பிடுங்கி வயிற்றுல கட்டு வரான் அவனே. என்ன ஆச்சுன்னு தெரியல. நல்லா தான் இருந்தது புள்ள. தண்ணி அதிகமா போகும்டா, நல்லா இருக்குடா. டீ குடிக்கிறாங்க. இவங்களும் அவங்களும் ஃபேஸ் காட்ட மாட்டாங்க. ஆமாம் 2 பேரும் ஒரே கேட்டகரியை சேர்ந்தவங்க. கேண்டீன் மாஸ்டர் ஆண்டி வந்து ஜாமான்லாம் கழுவி காய வைக்கிறாங்க. கேண்டீன் வேலை முடிஞ்சிச்சு. இவங்க தான் எங்கள் கேண்டீன் ஆண்டி. எல்லாருக்கும் பரிமாறிட்டு இப்போ ஜாமான் கழுவுறாங்க ஆண்டி. இந்த பேன் சீப்பு சீவி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறமும் இப்போ சீவுறோம். இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி சீவிட்டேன். இப்பயும் எவ்வளோ தர பேன் பண்ணே வச்சிருக்கா. பேன் பெருமையா இருக்காதுக்கு எவ்வளோ பேன் இருக்கு பாத்தியா. செருப்பு அதுக்கு மேல கொதிக்கும். கால் சுடுதுன்னு ஓடி வந்து செருப்பை போட்டா. செருப்பு வெயிலில் கடந்து அதுக்கு மேலே சுடாசு இருக்கு. ஓடியாந்து பைக்கில் உட்காந்து பட்டே பிரிஞ்சு போனேன். செருப்பை கவுத்தி போடணும். அம்மா கொடுத்த ஐடியா. கவுத்தி போட்டால் பின்னாடி தான் சுடுமா? உள்ள சுடாது. நாங்கள் கொல்லையை சுற்றி பார்க்க போகிறோம் காய்ஸ். எங்கள் ஆயா மல்லாட்டாயிறாங்க பாருங்கள். இன்னும் 10 வருஷத்துக்கு மல்லாட்டாயிவாங்க. ஆயா வெரி குட். இவங்க தான் எங்கள் ஆயா. தனியாக மல்லாட்டாயிறாங்க. மல்லாட்டை ஆஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. வேணுன்னா வாங்கிக்க. ஒரு படியாக 50 ரூபா நிற்கிறாங்க. இருக்காங்க இங்கே ஒரு 2 பேர் 3 பேர். இதுக்கு மேலே சுடாதா ஜீவா? செருப்பை கட்டிட்டாங்க. செடியில் கூப்பிட்டா யாரும் வரமாட்டீங்க. வந்தால் எல்லாம் ஒரே அடியாக வருவீங்க. நிதிஷ் கூட்டாங்க தான் வந்தான். அவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருவான். அவன் தான் பேச்சு தர போகிறான். மாங்காய் பெருக்க போகிறான். அதீங்க மாங்காய்லாம் மரத்தில் ஏறி பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே கீழே பிடிச்சிக்கலாம். ஒட்டு மாங்காய் புளிக்க மாடியே. எதுவும் ஞாபகம் இல்லை. ஒன்று பிரிச்சுக்கிறேன். இதான் குட்டியாக தான் கையில் கேட்டுற மாதிரி இருக்கு. என்ன கண்ணுக்கே தெரில எங்கேயும் மாங்காய். ஆல்ரெடி இந்த மரத்தில் நாங்கள் ஒரு வாட்டி மாங்காய் பறிச்சிருக்கோம். இது பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் இந்த பெரப்பங்காடெல்லாம் பற்றி நான் சொன்னேன். தண்டை இருந்துச்சு அப்போ ஒரு பெரப்பஞ்செடி. அதில் போய் காமிச்சேன் உங்களுக்கு. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதான் பெரப்பஞ்செடி. இதில் தான் அந்த கொள்ளிடம்லலாம் வச்சுனது. அந்த கொள்ளிடம் போகிற வழியிலலாம் வைக்கும் பாருங்கள். அதில் ஊஞ்சல் சேரு அதெல்லாம் இதில் தான் செய்கிறாங்க. அதில் பயங்கர முள் இருக்கும். அதை கழித்து காய வச்சு கொடுப்பாங்க. அதை வாங்கி அவங்க அங்கே மேக் பண்ணிவிடுவாங்க. முள் இன்னொரு வாட்டி உங்கள்கிட்ட காமிக்க. சரி போடு. இதுலேயே முள் இருக்காட்டுக்கு. இந்த இலை இந்த ஷார்ப்பே பயங்கரமாக குத்தும் முள் மாதிரி. இதுலேயே சொன்ன மாரி இருக்குது. இதிலலாம் முள் இருக்குது. அதை விட எங்கே பாருங்க, இங்கே இருக்குது பாரு பின்னாடி. அதான் அது எங்கே காட்டுறேன் பாரு. உள்ளே பாருங்கள் இங்கெல்லாம் எவ்வளோ முள் இருக்குன்னு. இதை கையால் பிடிச்சி எப்படி பிடிக்கிறது? நம்மளே இப்போ பிடிச்சி காமிக்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை பிடிச்சி இதை இருக்குது பாருங்கள். இந்த முள் எப்படி இருக்குது? ஒரு முள் அவ்வளோ ஷார்ப்பு. அதில் இதை பிடிச்சி ஒரு கையால் இதில் கழிப்பாங்க. இந்த இலையெல்லாம் கழிச்சா உள்ளே வெள்ளை கலரில் இருக்கும்.
இதெல்லாம் வெட்டிட்டு கழிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் இப்படி கழிப்பாங்க. எங்கள் அப்பாலாம் இதெல்லாம் கழிச்சு அம்மா ரத்தம் ஊற்றி வருவார். எங்கள் அப்பா செருப்பெல்லாம் காஞ்சி போயிருக்கும். அவ்வளோ முள் இங்கே பாருங்க எவ்வளோ முள் இருக்குன்னு. லைட்டாக பட்டாலே அப்படி இருக்கும். இங்க பாரு இலை மேலெலாம் இருக்கும் பாருங்க மாதிரி இருக்கும் இந்த முள். இந்த இலை மேலே காட்டு. இலை மேலெலாம் இருக்குது பேர் எவ்வளோ முள். தெரியாமல் பட்டாலே நறுக்குன்னு ஏறி கொடையும் வேற. இதுலலாம் இவ்வளோ வேலை செய்வாங்க. இவ்வளோ தூரம் இதை ரெடி பண்ணி கொடுக்குறது தான் அங்கே மேக் பண்ணுறாங்க. மரம் ஏறான் இவன் அடங்காத பையன். பாப்பா நீ கம்மிரு கட்டெரும்பு நிறைய இருக்கு தம்பி. தேங்க்யூ. சரி வாங்க போகலாம். ஒன்றுமே இல்லைங்க மாங்காவே ஒன்றே ஒன்று தான் பறிச்சுட்டு போகிறோம். 2 போய் தின்னும். இங்கே பாருங்க மாங்காய் செம்ம டேஸ்ட். புளிக்கவே இல்லை, சுத்தமாக புளிக்கல. இப்போ இன்னொரு மரத்தை விசிட் பண்ணுறதுக்கு போகிறோம். அந்த மரத்தை காட்டுறோம். ஏ நான் இப்போ வந்து இந்த கம்பியில் தடுத்துக்கிட்டு விழணும் வீடியோ எடுத்துகிட்டு. அதுக்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. கட்டு கம்பி போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்க்காம நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். நான் அதே இப்போ தாண்டி வந்துடும். அப்படியே விழவே இல்லை. தான் பாரு ரவுந்து பாரு. வெரி குட் வெரி குட். செம்ம ஷாட்டு. அப்படியே வா பாப்பா. ஒரு கடின்ட்டு எல்லாத்தையும் தின்ட்டி அடி காட்டுறீங்க. ஐயோ எனக்கு மாங்காவே இல்லை தம்பி. அடி ஜீவாமா தின்னுட்டா. நித்திஷ் அண்ணன் எங்க ஒருத்தவங்க தொங்குறான் பாருங்க. முகேஷ் அவன். இவன் தான் நித்திஷ். ஹைட்டுக்கு நீ பிடிப்ப. ஏய் வேணா விட்றா இருக்கிறதே போதும். உடைக்கலாம். ஏன்டா ஏறுற? தம்பியே போதும் முகேஷ். பயமா இருக்கு நீ ஏறுறது. மரமே பயங்கரமா இருக்கு பெருசா. ஆமாம் இங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக முந்திரி கொள்ளையாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா. இது ஃபுல்லாகவே முந்திரி. ஆமாம் வழியே தெரியாது. இப்போ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு மலாட்டை போட்டுட்ருக்காங்க. முந்திரி பிடிக்கலையாட்டுது உங்களுக்கு. அப்படியே இதுக்கு அப்படியே காம்பவுண்டு சேர் மாரி எல்லாம் பெரப்பங்காடாக தான் இருக்கும் எல்லாமே. ஆமாம் இது கேட்டு மாரி நேச்சுரல் காம்பவுண்ட் போனாலே பயமா இருக்கும். பாம்பு பாப்பா குடு பாப்பா. பிள்ளைகிட்ட என்ன பிடிங்களா? அதுதான் என்கிட்ட பிடிச்சி இருந்துச்சு. தள்ளி விட்டுறோம். நாங்களாம் ஓடுறோம்ப்பா. நீ ஓடுற ஃபஸ்ட்டு. ஓ பெரப்பாங்க இதில் தான் கட்டு பிஞ்சு வச்சிருக்கு. இதை பெரப்பாங்க இருக்கும் நல்லாயிருக்கும். அது லாஸ்ட்டாக அதோட அந்த கொட்டை சாப்பிட்றதா சூப்பராக இருக்கும். அதையும் மென்று சாப்பிட்ருவோம். சில பேர் அதை துப்பிடுவாங்க. அதையும் மென்று நல்லா சாப்பிடுவோம். நாங்கள் மேலே தின்னும் போது தான் லைட்டாக புளிக்கிற மாரி ஒரு மாதிரியாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் நல்லா இருக்கும். இதோ எல்லா சைடும் தொங்குது பாருங்கள். இப்போ காய்க்கும். காய்ச்சதுன்னா அடுத்த லீவுக்கு வரக்குள்ள பேச்சு காட்டுறோம். பாருங்க உலகத்திலேயே மிக மிக அறிவாளி புத்திசாலி ஜீனியஸ் யாருன்னா என் தங்கச்சி சிந்து தான். பார்த்துங்க என்ன ஒரு அரிய கண்டுபிடிப்பு. இப்போ செத்த நாயில் கண்டுபிடிச்சிருக்குன்னா இந்த பெரப்பங்காடு தான் மூங்கில் மரமாக மாறுதான். இதெல்லாம் யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? செத்த நேரம் இந்த ஐன்ஸ்டீன் இருப்பார்ல அவர் வந்து ஆப்பிள் மரத்தில் உட்காந்து கண்டுபிடிச்சார்ல அந்த மாரி இப்போ மாங்காய் மரத்துக்கு உட்காந்து கண்டுபிடிச்சிச்சு. முந்திரி கொல்லைக்கு வந்து மருந்து அடிக்கிறாங்களாம். அதை அடிக்கிறதே எங்கள் அம்மா காட்ட சொன்னாங்க. அது ஏன் அடிக்கிறாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சொல்லுமா. முந்திரிக்கு 3 மருந்து அடித்தாக்கா பூச்சி விடாத, பிஞ்சு கருவாத, பூ கருவாத இருக்கும். பூ கருவாத இருந்து அப்படியே ஊறுற பூ எல்லாம் பிஞ்சு வச்சு எல்லாம் அப்படியே காயாயிடும். நீலாம் அடிச்சிருக்கியா? உங்களுக்கு 3 மருந்து அடிக்கணும் முந்திரிக்கு. அடிச்சிருக்கணும்.
அடிச்சிருக்கோம். அடிக்காத மரம் இப்படி காஞ்சி போயிடுமாங்க. இது இப்போ இது அடித்த மரம்லாம் இப்படி இருக்குமா. ரெண்டாவது மருந்து. ஆனால் பார்த்தா இது தெரியுது நல்லாவே. இப்போ பிஞ்சு பூ காயா இருக்குள்ள ஒரு மருந்து அடிக்கணும். 3 மருந்தா மொத்தம். இப்போ 2 அடிச்சாச்சு. இது ரெண்டாவது மருந்து. உங்கள் ஒத்தையில் உங்க ஒரு ஒத்த ரோசா உட்காந்து ஆயிராங்க பாருங்க மல்லாட்டை. சுருங்குன ரோசாவும் மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கோம் வந்து உப்பு வச்சு. உப்பு இங்கே இருக்கு பாருங்க. உடைடி அதை அரிஞ்சு 2 பச்சை மிளகாய் கிழிச்சு போட்டு காரம் உப்பு செம்மையா இருக்கும். ஆமாம் நல்லாயிருக்கும். ராக்கெட் போகுது பாருங்க. அங்கே பாருங்க ஒயிட் கலரில் தெரியுது. இங்கேருந்தே நாங்கள் ராக்கெட் பார்ப்போம். ராக்கெட் போச்சுன்னா ஸ்கூலில் பார்த்து வெளியில் ஓடி வந்து பார்ப்போம். எல்லாம் கிளாஸ்லேருந்து விட்டுருவாங்க. கிளாஸில் இருக்கவங்கலாம் சார் டீச்சர் யார் இருந்தாலும். இவங்க 2 பேரும் இப்போ திருப்பி துண்டு கட்டிட்டு வேலை செய்கிறாங்க. ராக்கெட் பார்க்குறாங்க. புகை விட்டுட்டு தான் போவோம் ராக்கெட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பேர். 2 பேரும் விளாட்றாங்க. அங்கெல்லாம் எதுவும் இல்லை. இங்கே இருந்தாங்க அது துரத்துனா ஓடுண்டா. தம்பி துரத்தாதரா. எங்க கட்டப்பையால போட்டு ஜாமெல்லாம் பிளாஸ்லாம் வாரி போட்டு அங்கே தான் கிடக்கலாம். விடுப்பா மேயிட்டோம். எங்க மல்லாட்டை கொள்ளையில் மல்லாட்டை ஆஞ்சிட்டு அவங்கவுங்க பட்டறையில் இப்படி தான் கொட்டி வைப்பாங்க. இப்போ இவங்க ஆஞ்சு அந்த இடத்துக்கு கொட்டுறதுக்கு போகிறாங்க. இதெல்லாம் ஏன் காய வச்சிருக்கீங்க? அதில் வந்து மற்ற கொலையில் கூலி வாங்கினது. ஆயாது இது அது பத்தால கிடக்கிறதா? ஆயாவதும் அம்மாவதும் ஒன்று. இது இது கொள்ளைக்காரங்களோடது. அதுவும் ஒன்றா தான் சேர்ந்து போடுவாங்க. அவ்வளோதான் கொட்டியாச்சு. கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு நாளைக்கு ஊருக்கு அப்படியே நடைய கட்டுருவோம். செருப்பு போட்டு வரணுதுக்கு தான். இவங்களுக்கு ஒரு ஆட்டம் போட்டாங்க. வந்து தண்ணியில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. ஆடுகிட்ட முட்டு வாங்க போனாங்க. எல்லாம் முடிஞ்சு பேக் பண்ணி ஆகுதாங்க. பேக் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அப்படியே பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோங்க. தூக்க முடியல. சரி முடிஞ்சிச்சாங்க வீடியோ. டாடா பாய். எல்லாத்தையும் கொட்டி முடிச்சாச்சுங்க. அப்புறம் பொழுது போது மணி வந்து 6 ஆயிடும். இப்போ கிளம்புனா தான் இருட்டுறதுக்குள்ளே நாங்கள் நடந்து சளி பிடிச்சிச்சு. நடந்து போக முடியும் வீட்டுக்கு. எங்கள் ஆயா நடைய கட்டிட்டாங்க. இப்போ நாங்கள் அடுத்தது நடைய கட்டணும். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். அவ்வளோதான். இந்த கொலையில் மல்லாட்டை கொள்ளை வந்து நாங்கள் ஆட்டம் போட்ட வீடியோ. திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கே திருப்பி ஒரு லாங் வீடியோ எடுப்போம். அதையும் பார்க்கலாம். நீங்கள் யாரும் பார்க்க போகிறதில்ல, அதனால் நாங்கள் வீடியோ போடுவோம். அவ்வளோதான் அந்த வீடியோ. டாடா பாய்.